வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் தங்கலான் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல எப்பவுமே அப்கமிங் மூவி ஸ்டோரிஸ் இல்ல நாங்களே ஏதாவது ஒரு சூப்பரான மூவியை சூஸ் பண்ணி அந்த படத்தோட பார்ட் 2 வந்தா எப்படி இருக்குன்னு நாங்களா ஓனா கதை கிரியேட் பண்ணி இவ்வளவு நாள் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். இனிமே நம்ம சேனல்ல ஃபேமஸான மூவி ஸ்டோரிஸும் சொல்லலாம்னு இருக்கோம். அதை தங்கலான்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். தங்கலான் படம் பார்க்காதவங்க இந்த வீடியோவை கண்டிப்பா பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லா ஸ்பாயிலர் தான் இருக்கு. இல்ல நான் கதையை கேட்டுட்டு தேட்டர்ல படம் பார்த்திருக்கேன்னு சொல்றவங்க கண்டிப்பா பார்க்கலாம். சரி, தங்கலான் கதைக்குள்ள போலாம் வாங்க. ஓப்பனிங் சீன்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல ராஜா வெள்ளக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த நிலத்துல இருக்கிற காட்டானுங்க தங்கத்தை எடுக்க போற எல்லாத்தையுமே விடுறதே இல்ல. ஒருத்தரை கூட அவங்க விட மாட்டாங்க. அங்க தங்கமும் இல்ல, ஒரு மண்ணுமே இல்ல, வெறும் மனுஷங்களை கொள்ற பேய்ங்க தான் அங்க நிறைய இருக்கு. ரீசெண்டா கூட அங்க போன 5 பேர் செத்துட்டாங்க. மக்கள் கிட்ட பொய்யான நம்பிக்கைகளை காட்டி அங்க நிறைய பேரை கூட்டிட்டு போறாங்க. அதனால அந்த இடத்துக்கு நாங்க தடை விதிச்சிட்டோம். இனிமேல் இதை பத்தி பேசி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் பார்வதி விக்ரமா பார்த்துட்டு எல்லாரும் எப்படி காலையில கிளம்பி வேலைக்கு போறாங்க, இவனை இப்படியே தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விக்ரம் கனவுல ஏதோ ஒன்று வரும். உடனே பயந்துட்டு கத்தி எடுத்து பார்வதியை குத்த போறாரு. வீட்டுல இருக்க அவரோட 3 பொண்ணுங்களும் பயப்படுறாங்க. சும்மா சும்மா அப்படின்னு சொல்றாரு. குழந்தைங்க எல்லாம் அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. இன்னொரு கை குழந்தை வேற வீட்டுல தூங்கிட்டு இருக்கு. அதுவும் அழுக ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு அதுவும் இல்லாம இன்னொரு பெரிய பையனும் விக்ரமுக்கு இருக்கான். மொத்தம் 5 பேரு. அதுக்கப்புறம் கிளம்பி வேலைக்கு போறாரு. அப்ப பார்வதி கேட்பா, எனக்கு இந்த மேல் வீட்டு பொண்ணுங்க போற மாதிரி ஜாக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவா. சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்த சீன்ல நம்ம பசுபதியை காட்டுறாங்க. பசுபதி என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஐயருங்க மாதிரி பூணூல்லாம் போட்டு பெருமாளுக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு இருப்பாரு. அங்க அவரோட பையன் இருக்கான்ல, விக்ரமோட பெரிய பையன் அதை பார்த்துட்டு இருப்பான். அதுவும் இல்லாம பசுபதி அந்த ஊர்ல பெருமாளுக்கு ஒரு கோவில் கட்டிட்டு இருப்பாரு. அங்க பார்வதி இருக்காங்களா, விக்ரமோட பொண்டாட்டி, அடே அசோகா வா வேலைக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் எல்லாருமே வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போய் மக்களோட வேலையே என்னன்னா, அங்க நெல் அறுவடை பண்றாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே. அப்ப விக்ரம் சொல்லுவாரு, இங்க இருக்கிற நிலம் எல்லாமே நம்மளோட தான், ஆனா நம்மளை ஏமாத்தி எல்லாமே புடுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஊர் ஜமீன்தார் அங்க வருவான். அன்னைக்கு ஃபுல்லா நெல் எல்லாமே அறுவடை பண்ணிட்டு அங்கேயே தூங்குறாங்க. அப்ப விக்ரமோட பொண்ணுங்க கதை சொல்லுப்பா அப்பதான் நாங்க தூங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம விக்ரம் கேட்பாரு. அந்த பொண்ணுங்க சொல்லுவாங்க, அராத்தி கதை சொல்லுப்பா, நீ தங்கம் எடுக்க போய் மாட்டிட்டல அந்த கதை சொல்லுப்பா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுட்டே இருக்காங்க. விக்ரம் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. அங்க தெரியுது பாரு ஒரு பெரிய ஆனமலை, அங்க இருக்கிற பொண்ணார்கிட்ட தான் என்னோட முப்பாட்டை தங்கத்தை எடுத்துட்டு இருந்தான். அந்த பிளாஷ்பேக்ல வர அந்த முப்பாட்டன் சொல்றவரும் விக்ரம் தான். விக்ரம் மாதிரி தான் இருப்பாரு. அவரை நான் விக்ரம்னே சொல்றேன். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அங்க எங்க முப்பாட்டை தங்கம் எடுத்து இருக்கும் போது அந்த நாட்டு ராஜா அவன் படை வீரர்களோட வர்றான். அங்க என் தாத்தா கூட படை வீரர்கள் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதுக்கு அப்புறம் எங்க தாத்தா தங்கம் தான் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனும் இந்த படை வீரர்களை அனுப்பி அந்த ஆத்துல தங்கத்தை தேட ஆரம்பிக்கிறான். பட் அங்க ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப விக்ரம் சொல்லுவான், எல்லாரு கண்ணுக்கும் தெரியாது, கிடைக்கிறவங்க கண்ணுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரு மயில் வரும். அதை ஃபாலோ பண்ணி ஒரு சாமியார் போறான். இங்க வாங்க, நான் ஒரு தங்கப்பாறையை பார்த்துட்டேன், இங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். விக்ரம் சொல்லுவான், அங்க போகாதீங்க, அது ஒரு மாயை, கண்ணுல பாக்குற எல்லாமே தங்கம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதையும் கேட்காம போறாங்க. கிட்ட போன உடனே நிறைய பாம்புலாம் வருது. பாம்பு எல்லாத்தையுமே கிடைக்குது. அப்ப விக்ரம் அவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பவுடர் தூக்கி வீசுவான். அந்த பாம்பெல்லாம் போயிடும். விக்ரம் சொல்லுவான், இந்த நிலத்துக்கு சொந்தக்காரி அராத்தின்னு ஒருத்தர் இருக்கா, அவ ஒரு சூனியக்காரி, அவ நிலத்துல இருக்கிற தங்கத்தை யாரையும் எடுக்க விட மாட்டா அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டுட்டு இருந்த ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களோட நிலம், எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அகைன் அந்த தங்கத்தை எடுக்க போறாங்க. அப்போ அந்த இடத்துல நிறைய அம்புகள் அவங்கள தாக்குது. விக்ரம் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அந்த சூனியக்காரியை அடக்கவே முடியாதா அப்படின்னு அந்த அரசன் கேட்கிறான். அப்படி பண்ணா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு விக்ரம் கேட்கிறாரு. சோ என்ன வேணா தருவேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு நிலம் வேணும் அப்படின்னு விக்ரம் சொல்றான். சரி தரேன்னு அரசன் சொல்றான். விக்ரமோட ஆளுங்க எல்லாருமே அங்க போறாங்க. போன உடனே மாளவிகா மோகனோட என்ட்ரி. சோ மாளவிகா மோகன் அவங்களோட ஆளுங்களோட வந்திருப்பா. சோ மாளவிகா மோகன் தான் இந்த படத்துல அந்த அராத்தி கூட அவங்க ஆளுங்க எல்லாருமே விக்ரம் கேங்கோட சண்டை போடுறாங்க. இங்க பெரிய ஃபைட் நடக்குது. கடைசியில விக்ரம் அந்த அராத்தி அடிச்சு கட்டி போட்டுறாரு. இவங்க அகைன் அந்த தங்கத்தை எடுப்பாங்க. ஆனா அது எல்லாமே ஒரிஜினல் இல்ல, அது எல்லாமே மண்ணு. அங்க ஒரு பெரிய ஒரு புத்தர் சிலை இருக்கும். அதை பார்த்த சாமியார் என்ன சொல்லுவானா, இந்த சிலையில இருக்க ஏதோ ஒரு மாயை தான் இதெல்லாம் நடக்குது. இது ஒரு சூனியமான சிலை, இதோட தலையை வெட்டுங்க அப்படின்னு அந்த மகாராஜா கிட்ட சொல்றான். மகாராஜா அந்த புத்தரோட சிலையை வெட்டுவாரு. அப்போ அராத்தி கத்துவாங்க போற ஒரு கத்து, அந்த வைப்ரேஷன் அங்க இருக்கிற நிறைய பேர் செத்துருவாங்க. அகைன் விக்ரமுக்கும் அராத்திக்கும் சண்டை வரும். அப்போ அவரோட வயித்தை குத்தி கிழிச்சிருவாரு விக்ரம். ரத்தம் வெள்ளம் ஓடும். அந்த ரத்தம் போட்ட இடம் எல்லாமே தங்கமா மாறுது. இப்படி விக்ரம் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஜமீன்தாரோட ஆளு அங்க அறுவடை பண்ண நெல்லுக்கு எல்லாமே தீ வச்சுட்டு ஓடி போயிடுறான். எதுக்குடா
திடீர்னு வந்து அதை எரிச்சிட்டு போனாங்கன்னு பார்த்தா காலையில வந்து அந்த ஜமீன்தார் வரும்போது இதெல்லாம் வந்து நம்மளோட நிலம் அப்படின்னு விக்ரம் வந்து சொல்லிட்டு இருப்பார்ல, அது பழி வாங்க தான் இந்த ஆள் வந்து இப்படி பண்ணியிருப்பான். நெல் எல்லாமே கருகி போயிருக்கும். அங்க வந்து நிறையவே சுங்கம், அதாவது வரி வந்து நிறையவே வசூலிப்பாங்க. ஸோ அந்த வரி எல்லாம் கட்ட முடியாது, ஏன்னா நெல் எல்லாம் போயிருச்சுல. அதனால உன்னோட நிலத்தை வந்து நீ ஜமீன்தாருக்கு கொடுத்துடணும். அது மட்டுமே இல்லாம நீ நிறைய வந்து வட்டி தரணும். ஸோ இதெல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கணக்கு பிள்ளை என்ன சொல்லுவார்னா, உன்னோட வரியை ஃபுல்லாவே ஜமீன்தார் வந்து கட்டிடுறாரு. அதுக்கு பதிலா உன்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சாகிற வரைக்கும் ஜமீன்தாருக்கு அடிமையா வேலை செய்யணும். அப்படி நீங்க யாராவது இதை மீறினா நீங்க தூக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றான். இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது தான் ஊருக்குள்ள வந்து அந்த வெள்ளக்காரத்தோட வரான். வந்தவன் என்ன சொல்றான்னா, எனக்கு தங்கம் எடுக்க ஆளுங்க வேணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஊர்க்காரங்க எல்லாருமே எரிச்சு ஓடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட் வந்து ஒரு சிலர் வந்து முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அவன் கூட போறாங்க. யாரெல்லாம் போறாங்கன்னா, விக்ரம் போவான், விக்ரமோட பையன் பசுபதி, அப்புறம் இன்னும் 2 பேரும் சேர்ந்து போறாங்க. காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் போனதுமே வழி வந்து மறைஞ்சிரும். இப்ப பிரிட்டிஷ்காரன் வந்து மேப்பை பார்த்துட்டு இருப்பான். ஆனா விக்ரம் வந்து இல்ல இப்படி போனோம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து சூரிய வெளிச்சம் வரும், அந்த வழியும் தெரியும். ஸோ இவங்க அங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் வந்து ஒரு ஆறு வருது, ஒன்னா சேர்ந்து கடக்குறாங்க. அப்ப திடீர்னு வந்து ஆரத்தி வந்து விக்ரமோட காலை பிடிச்சி இழுத்து ஒரு பாறைக்கு நடுவுல மாட்டி விட்டுருவான். பசுபதி எப்படியோ வந்து விக்ரம் அங்க இருந்து காப்பாத்திரான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த ஆனமலை தெரியும். விக்ரம் சொல்லுவான், அங்க போனாதான் தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஒரு வெள்ளக்காரன் எங்கன்னு சொல்லுவான், இல்ல இங்கேயே தேடு, இங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். மொத்தம் 3 வெள்ளக்காரங்க அங்க இருப்பாங்க. தேடுறாங்க ஒரு 100 குழிக்கு மேல வெட்டுறாங்க. ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு 10 இருந்து 20 நாள் வெட்டிட்டே இருக்காங்க. சுத்தமா வந்து அங்க ஒரு தங்கம் கூட கிடைக்கவே இல்லை. அப்பதான் வந்து அங்க வந்து ஒரு கிணற பாக்குறாங்க. சோ அதுக்குள்ள ஏதாவது இருக்குமா, ஏன்னா திப்பு சுல்தானும் இந்த சோழர்கள் காலத்துல சுரங்க வெட்டினாங்களா, அந்த கிணத்துக்குள்ளதான் சுரங்கம் இருக்கா அப்படின்னு வந்து அதுல வந்து இறங்கி குதிக்கிறாங்க. ஆனா அதுல வந்து அந்த புத்தரோட தலை கிடைக்குது. அதை வந்து சாத்தான்னு சொல்றாங்க. சரி இது சரிப்பட்டு வராதுன்னு விக்ரம் கிட்ட போய் அந்த வெள்ளக்காரத்தோட என்ன சொல்றான்னா, சரி நீ வந்து எங்களை ஆனமலைக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு வந்து சொல்றான். அங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை வருது. அந்த டைம்ல வந்து அங்க ஒரு கரிஞ்சிருத வருது. அதை வந்து விக்ரம் வந்து குத்தி கொள்றான். அந்த இடமெல்லாம் புழுதி பறகுது, அம்புகள் வர ஸ்டார்ட் ஆகுது. யாருன்னு பார்த்தா ஆரத்தி, அவ வந்து அவளோட கேங்கோட இங்க வர்றான். இங்க வந்து ஒரு செம ஃபைட் வருது. கடைசியில வந்து விக்ரம் வந்து அவளை சுடுறாரு. அப்புறம் அவளோட ஆளுங்க வந்து அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்க அந்த புத்தரோட சிலை இருக்குல்ல, அந்த சிலை வந்து அந்த உடம்பு வந்து ஃபுல்லா வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சு அதை தலையெல்லாம் அதில் மாட்டி அதுக்கப்புறம் அதை வந்து தூக்கி வைக்கிறாங்க. அதுக்கு தூக்கி வைக்கும் போது தான் தெரியுது அதோட அடியில வந்து அங்க தங்கம் இருக்கும். அந்த தங்கத்தை தான் ஃபர்ஸ்ட் வெட்டி எடுத்து உருக்குறாங்க. ஒரு வழியா தங்கம் கிடைச்சிருச்சுன்னு அந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணுவான்னா, விக்ரமுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு காசும் கொடுத்துட்டு ஊருக்கு போய் இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஊருக்கு போன விக்ரம் இருக்கால, டைரக்டா அந்த ஜமீன்தார் கிட்ட போய் காசை கொடுத்து அவரோட நிலத்தை திருப்பி வாங்கிக்கிறான். ஊருக்கு சும்மா போலங்க, கெத்தா வந்து அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு குதிரையில தான் போறாரு. கூடவே அவங்க ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே, அதாவது அந்த பொண்ணுங்க இருக்காங்களே அவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த ஜாக்கெட் வாங்கிட்டு போயிருப்பாரு. எப்படியோ அங்க வந்து ஊர்க்காரங்க மனசெல்லாம் மாத்தி தங்கம் எடுக்க இங்க வந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னா வந்து அந்த வெள்ளக்கார துறை இருக்கான்ல, சோ அங்க இருக்கிற காவலர்கள் நிறைய பேரை கூட்டிட்டு வந்து அங்க டென்ட் போட்டு வச்சிருப்பான். சோ அங்க வந்து உள்ளூர் காவலர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அங்க போன வந்து பார்வதி வந்து இங்க என்னோட பையன் அசோகா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு வந்து ஒருத்தன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், தங்களா நீ போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து அந்த ஆரத்தி கேங் ஆளுங்களை போய் சுட்டு கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து அவங்கள விரட்டியும் விட்டுட்டாங்க. அதை பார்த்து அவன் பையன் வந்து அவனுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல, அவங்க கூட சண்டை போட்டான். அதனால அவனையும் அடிச்சு போட்டு கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவான். இங்க தாங்க சண்டை வருது. விக்ரமோட சட்டையெல்லாம் கிழிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து வெள்ளக்கார துறை வந்து ஃபைட்டை வந்து ஸ்டாப் பண்ணி, மை ஃப்ரெண்ட்ஸ் இங்க கிடைக்கிற தங்கம் எல்லாமே உங்களுக்கும் பங்கு இருக்கு, இனி வந்து ஒன்னா சேர்ந்து இது பண்ணுவான் தோண்டுவான் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு வந்து சாப்பிடும்போது விக்ரமோட பையன் வந்து ஏதோ பேய் பிடிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஸோ வந்து அவங்க அம்மா வந்து பார்வதிக்கும் சுத்தமா ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் வந்து அந்த குழியை வந்து வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு சம்பளத்தை வாங்கிட்டு தூங்கும் போது இந்த ஆரத்தி இருக்கால, அவ வந்து விக்ரம் கிட்ட பேசிட்டே இருப்பான். இங்க இருந்து வந்து போயிருங்க, நீங்க வந்து ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாருமே சாக போறீங்க அப்படின்னு வந்து ஆரத்தி வந்து விக்ரம் கிட்ட சொல்லுவா. சோ விக்ரமும் வந்து அவளை பார்த்து பேசிட்டே இருப்பாரு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கா பாரு ஆரத்தி, இவளை கிட்ட தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாரு. அவ வந்து போய் அவ வந்து நிஜம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா விக்ரம் வந்து சொல்லுவாரு, இல்ல அவ நிஜம், அவளை வந்து நான் பார்த்தேன், ரத்தம் சத உடம்போட நான் அவளை பார்த்தேன், அவ தான் என் மண்டைக்குள்ள பேசிட்டே இருக்கா, அதனாலதான் நம்ம பையனுக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். இப்படியே வந்து 2 நாள் போயிடுச்சு. 3ஆவது நாள் காலையில எல்லாருமே தங்கம் வெட்டும் போது அங்க வந்து நிறைய பாம்புகள்லாம் வருது. இந்த பாம்புகள் கூட எல்லாம் சண்டை போறாங்க. அப்போ வந்து ஒரு பாம்பு கடிச்சு விக்ரமோட ஒரு பொண்ணு இறந்து போயிடுறா. அப்படியே ஒரு நாளைக்கும் ஒருத்தனா செத்துட்டே இருக்காங்க. ஆனா தங்கம் மட்டுமே யாருக்குமே கிடைக்கலங்க. தங்கம் கிடைச்சாதான் கூலின்னு வேற சொல்லிடுவாங்க அந்த வெள்ளக்காரங்க. விக்ரம் வந்து அந்த பொண்ணுங்களுக்கு கதை சொல்லும் போது ஒரு தங்க பாறை சொல்லியிருப்பான்ல, சோ அந்த பாறை வந்து இவங்களுக்கு தெரியுது. சோ அதை வந்து நைட்டு போய் அந்த வெள்ளக்காரத்தோட வந்து தனியா வெட்டிட்டு இருக்கான். அப்படி வெட்டிட்டு இருக்கும்போது அவன் தலையில வந்து யாரோ கல்லை வச்சு அடிப்பாங்க.
அடுத்த நாள் காலையில வந்து அந்த வெள்ளைக்கார கேங்குக்கும் தங்கலான் கேங்குக்கும் சண்டை வருது. சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே வந்து அந்த ஆர்த்தி வந்து ஒரு காட்டு எருமை மேல உட்கார்ந்து வருவா. விக்ரம் வந்து அந்த காட்டு எருமை தலையை வந்து வெட்டிடுவாரு. அன்னைக்கு நைட்டு வந்து அந்த எருமை கறியை வந்து எல்லாருமே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு குளிய விட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த திப்பு சுல்தானோட சுரங்கம் இருக்குல்ல, அதுக்குள்ள போய் விக்ரமும் பசுபதியும் வெள்ளைக்காரத்துறையும் விழுகிறாங்க. உள்ள போனா நிறைய தங்கம் இருக்கு. எல்லாருமே வந்து அந்த தங்கத்தை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு போகும்போது அந்த வெள்ளைக்காரன் வந்து எல்லாத்தையும் சுட்டு கொலை பண்றான். ஒருத்தனை அடிச்சு அங்கேயே கொலை பண்ணிடுவான். இந்த தங்கம் எல்லாமே வந்து எனக்கு தான் சொந்தம், இதை யாருமே நீங்க எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றான். சோ இவங்களுக்குள்ள வந்து ஃபைட் வருது. இங்க தாங்க வந்து அகைன் ஆரத்தியும் அவனோட கேங்கும் என்ட்ரி கொடுக்குறாங்க. செம ஃபைட் போயிட்டு இருக்கும். அப்பதான் விக்ரமோட கனவுல ஏதோ வருது. இங்க தாங்க நம்ம கிளைமேக்ஸும் வருது. அந்த வெள்ளைக்காரன் வந்து அராத்தி வந்து கொலை பண்ண போவான். அப்ப விக்ரம் வந்து அவனை அடிச்சு போட்டு இது என்னோட நிலம், நானே ஆரன்னு ஒரு ட்விஸ்டா வந்து சொல்றாரு. அப்ப அந்த வெள்ளைக்காரன் வந்து அராத்தியோட வயிறை வந்து கிழிச்சிருவான். விக்ரம் வந்து அவனை கொலை பண்ணிடுறாரு. இங்க தாங்க வந்து பிளாஷ்பேக்கை வந்து காட்டுறாங்க. இந்த 5ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த நிலத்தை வந்து காக்க 2 பேர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஒருத்தர் வந்து அராத்தி, இன்னொருத்தர் வந்து ஆரன். இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அங்க என்னன்னா ஆரன் வந்து வேற யாருமே இல்ல, விக்ரம் தான். அவரோட வம்சாவளி தான். சோ அந்த 5th செஞ்சுரி இருக்குல்ல, அதுல என்னன்னா அந்த விக்ரம் அந்த கேங் வந்து போருக்கு போகும்போது அந்த போர்ல வந்து அவங்க தோத்துட்டு அங்க வந்து அந்த அரசர்கிட்ட அடிமையா மாறிட்டாங்க. அப்படியே காலம் போய் இவ்வளவு வருஷமா வந்து இவ்வளவு காலமா வந்து அதாவது மன்னர்களுக்கு அடிமையா தான் இருக்காங்க. அதனாலதான் விக்ரமோட கனவுல வந்து அடிக்கடி வந்து அந்த அராத்தி வந்து வந்துட்டே இருந்திருக்கான். கிளைமேக்ஸ்ல வந்து அந்த அராத்தி கிட்ட வந்து நிலம் வந்து நமக்கு சொந்தம், ஆனா வந்து மக்கள் முன்னேறினா நமக்கு தங்கம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. போ முயற்சி செய் அப்படின்னு வந்து அராத்தி வந்து கடைசியா சொல்றான். விக்ரம் வந்து மறுபடியும் வந்து அந்த சுரங்கத்துக்குள்ள போறாரு. அங்க வந்து தங்கம் இருக்கு. அந்த தங்கத்தை எடுக்கிறாரு. எடுத்துட்டு வந்த தங்கத்தை வந்து வெளியே மக்கள் கிட்ட காட்டுறாரு. இங்கே வந்து இந்த தங்கலான் படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்லுங்க. இந்த கதை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.